ஒரு கப்பல் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வீசா தீர்ந்துடுது. ஆனால் 1 இயரில் அவங்களுக்கு வந்து அந்த இது சைல்ட் ரூட்டில் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபர்தர் லீவ் டு ரிமைன் எடுப்பாங்களா? என்ன அது ஃபர்தர் லீவ்? அதாவது இப்போ ஒருத்தங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க, எஃப்எல்ஆர் போடுறாங்க. அப்போ செக்ஷன் 3Cனா பழைய இது ஸ்டூடெண்ட்டு தான். ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்விட்ச் ஆகுறாங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படிங்கிற போது இப்போ என்னோட கொஸ்டின் வந்து இப்போ வந்து அவங்க அப்ளை பண்ணும்போது ஒரு பேசிஸில் தான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மக்கள் வந்து பண்ணுறது ப்ரைவேட் லைஃபுங்கிறத பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இந்த எஃப்எல்ஆர்-எஃபியை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எஃப்எல்ஆர்-எஃபியில் நீங்கள் சொன்னீங்களே 2.5 years கொடுப்பாங்கன்னா தட்ஸ் த மேக்ஸிமம் டைம் தே கேன். நிறையா பேருக்கு வந்து அசைலம் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் எஃப்எல்ஆர்-எஃபி போட்டாலும் சரி, எஃப்எல்ஆர்-ஹெச்ஆர்ஓ போட்டாலும் சரி, உங்களுக்கு இப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் பெரிய தப்பு, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன், இது நிறையா பேரோட லைஃப்பை காப்பாற்றும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த மந்தில் நம்ம வந்து 4 சூப்பரான எபிசோட்ஸ் வரப்போது. நிறைய கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் நிறைய பேருக்கு வந்து இருக்க கேள்விகளை ஆன்சர் பண்ணுறது தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம திருப்பி சொல்கிறது வந்து ஒரு குவாலிஃபைடு இமிக்ரேஷன் லாயர் வழியாக தான் இந்த ஆன்சர்ஸ்லாம் கொண்டு வரும். ஏன்னா இமிக்ரேஷன் பற்றி நீங்கள் குவாலிஃபைடு இல்லைன்னா பேசக்கூடவே கூடாது, தப்பு அது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி எபிசோட்ஸ் பண்ணுறோம். ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து எபிசோட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து எஃப்எல்ஆர் மெயின். ஆமாம், எஃப்எல்ஆர் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பேச போகிறோம். அப்புறம் வந்து செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்பில் நிறைய ஸ்கேம் நடக்குது, அதை பற்றி பேசி ஆகணும். அப்புறம் வந்து ஐஎல்ஆருக்கு வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஹாப்பி நியூஸ், சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, அது ஒரு குட் நியூஸாக தான் எனக்கு தோணுது. அதை பற்றி டெஃபினட்டாக பேசி ஆகணும். அப்புறம் வந்து 7 year சைல்ட் ரூட், இது 4 நம்ம இந்த டைம் கவர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் எபிசோடுக்கு டேரெக்டாக உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் புதுசாக வந்தவங்களுக்கு. நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கவர் வந்து சீனியர் இமிக்ரேஷன் லாயர் மிஸ்டர் பத்ரி பால வெங்கடேஷன். இவருக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் இப்போ 16-20 years ஆயிடுச்சா? 20 years இல்லை, 18 years ஆயிடுச்சு. 18, ஓகே, மோர் தென் 18 years ஆயிடுச்சு. இமிக்ரேஷன் லா மட்டும் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி இதில் என்னென்னா எல்லா டைப் ஆஃப் கேசஸ், மோர் தென் 6000 கேசஸ் பார்த்துருக்காரு. நிறைய சக்ஸஸ்ஃபுல் கேசஸ். கண்டிப்பாக அதில் வந்து இவங்களோட இது குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா IAA அப்படிம்பாங்க. அதில் லெவல் 3 முடிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கேஸாக இருந்தாலும் இவரால் போய் உங்களுக்காக வந்து ஒரு கோர்ட்டில் போய் வாதாடி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அந்த லைனில் இருக்கும்போது இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம லண்டன் தமிழன் டீமுக்கு, நம்மளோட டீம் மட்டும் இல்லை, நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு நம்ம வந்து ஃப்ரீ இமிக்ரேஷன் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. சில பேருக்குலாம் செகண்ட் தேர்டோ லக்கியாக அவங்களால முடியலன்னா அதையும் நடந்திருக்கு. பட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன், பேசிக் கன்சல்டேஷன் ஃப்ரீ. எனிதிங் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இல்லை செகண்ட் கொஸ்டின் அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுவோம். எனிதிங் டீடைல்டுனா we have to go for a paid consultation and that itself has helped a lot of people. நிறைய பேருக்கு தேவையான ஆன்சர்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம எஃப்எல்ஆர் வந்து ரொம்ப ஹாட் டாபிக். ஓகே, எல்லா இந்த ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்க நிறைய பேர் இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தா கூட எஃப்எல்ஆரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் நல்லா பிரித்து மெயின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த எஃப்எல்ஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 2 கேட்டகரியாக வந்து பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து எஃப்எல்ஆர்-எஃப்பி, அப்புறம் எஃப்எல்ஆர்-ஹெச்ஆர்ஓ இது இருக்குது. இப்போது எஃப்எல்ஆர்-எஃப்பி என்ன? ஃபர்தர் லிவ் டு ரிமைன். ஓகே, எஃபிங்கிறது ப்ரைவேட் லைஃப், ஃபேமிலி ப்ரைவேட் லைஃப்பில் வருது இந்த எஃப்எல்ஆர்-எஃபிங்கிறது. இப்போ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த எஃப்எல்ஆர்-எஃபின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது ஒருத்தங்க 7 year சைல்ட் ரூட்டு அது போகிறவங்க எஃப்எல்ஆர்-எஃபியை தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரைவேட் லைஃப் 20 வருஷம் இங்கே ஒருத்தங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிற போது அவங்களும் ப்ரைவேட் லைஃப் தான். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சைல்டு இருக்குது, பிரிட்டிஷ் சைல்டு இருக்குது, அதை வச்சு
நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் எஃப்எல்ஆர்எஃபியில் தான் வரும். ஸ்பவுஸ் வீசா கேட்டகரியிலே சில இது அண்டர் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸில் வரது இதுதான். இப்போது இந்த ஒவ்வொரு கேட்டகரி சொன்னதில் அது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போகும், அதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா. ஸோ இந்த பேசிஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டான இது எஃப்எல்ஆர்எஃபி. நிறையா பேர் வந்து அவங்க அப்ளிகேஷன் இந்த இதில் இல்லாமல், இப்போது ஒரு உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்காங்க, அவங்க கோர்ஸ் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 months இருக்குது, ஆனால் அவங்களுடைய வீசா வந்து இமீடியட்டாக எக்ஸ்பயர் ஆகுதுங்கிற பட்சத்தில் இதை வந்து ஒரு டைம் பையிங்காக பண்ணுறாங்க. ஓகேயா? இப்போ இது செய்கிறது கரெக்டாக அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது, இது பண்ணுறது வந்து மக்களுடைய டிஸ்க்ரிஷனு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒரு இது குவாலிஃபையே ஆகாமல் அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அதுக்கு முன்னாடி இந்த எஃப்எல்ஆர் இப்போ வந்து ஃபர்தர் லீவ் டு ரிமைன். ஓகே, இப்போ ஒரு சிச்சுவேஷனில் எப்படின்னா, ஒரு இப்போ நீங்கள் இந்த எஃபின்னு சொல்லும்போது ப்ரைவேட் லைஃப்னு சொன்னீங்க. இப்போ 7 year சைல்டு ரூட்டே எடுத்துக்கோ. ஓகே, ஒரு கப்பல் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து வீசா தீர்ந்துடுது, ஆனால் 1 yearல அவங்களுக்கு வந்து அந்த இது சைல்டு ரூட்டில் கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபர்தர் லீவ் டு ரிமைன் எடுப்பாங்களா? என்ன அது ஃபர்தர் லீவ்? அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுமே அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா நீங்கள் மேக் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி இல்லாமல் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா அது ரெஃப்யூஸ் தான் ஆகும். இப்போ இந்த கேஸ் நான் சொன்னேன்ல, இப்போ இந்த கேஸ் வந்து அவங்க ஆகலை. ஸோ இப்போ என்ன ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன், யார் இது பண்ணுறாங்கன்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கேஸை வச்சுப்போம். இப்போ நான் சொன்னதையும் உங்கள் இதையும் நான் ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரெண்டையும் விடுவோம். ஒரு பாசிட்டிவ் கேஸ் ரியலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதை பேசுவோம். ரியலாக பாசிட்டிவ்னா, இப்போ ஒரு குழந்தை 7 years இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரூட்டை எடுத்திங்கன்னா கிடைக்கும். ஒருத்தர் வந்து 20 வருஷம் இல்லீகலாக இருந்திருக்காரு நாட்டில், அப்போ அவருக்கு வந்து டிஸ்கிரிஷனரி வீசா, அதாவது ப்ரைவேட் லைஃப்ங்கிறது சொல்லுவோம். ப்ரைவேட் லைஃப் வீசா வந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கொடுப்பாங்க 2.5 years. இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் சைல்டு இருக்குது, இல்லை செட்டில்டு சைல்டு இருக்குது, அவங்க பேரண்ட்ஸ் வந்து வீசா இல்லாமல் இருக்காங்க, இல்லை அவங்களால வந்து அந்த இன்கம் ரிக்குவயர்மெண்ட் மீட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஸ்பௌஸாக இருந்தோம்னா 29K வந்து மீட் பண்ணணும், ஆனால் அவங்களால இன்கம் மீட் பண்ண முடியல, ஆனால் அவங்களுக்கு பிரிட்டிஷ் சைல்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரூட்டில், இந்த அப்ளிகேஷன் ரூட்டில் அப்ளை பண்ணோம்னா 2.5 years கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான பர்பஸுக்காக தான் இந்த எஃப்எல்ஆர்எஃபிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம் பையிங், அது டைம் பையிங் கிடையாது, வீசா கிராண்டே பண்ணுவாங்க, கிராண்ட் கொடுப்பாங்க. இந்த டைம் பையிங்கிறது வந்து மக்கள் வந்து இந்த ரூட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. தப்புங்கிறதோட இந்த அப்ளிகேஷன்ல அவங்க ரிக்குவயர்மெண்ட் மீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க போட்டாங்கன்னா அது ரெஃப்யூஸ் தான் ஆகும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஸோ மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் போட்டு அந்த 1 வருஷத்துக்குள்ளார அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ஒர்க் பெர்மிட்டுக்கு போகலாம், இல்லை கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிராஜுவேட் வீசா போகலாம், அப்படிங்கிற டைம் வந்து இன்னும் வாங்குறதுக்கு 3 மாதம் 6 மாதம் இருக்குங்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஹோம் ஆஃபீஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பயோமெட்ரிக் கொடுத்ததுலேருந்து 45 days to 60 daysல ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து 2 to 3 months தான் உங்களுக்கு டைமே கிடைக்கிது. புரியுதுங்களா? இந்த கான்செப்ட்னால தான் மக்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இந்த எஃப்எல்ஆர்எஃபி. ஆனால் எகெயின் இந்த அப்ரோச் வந்து பார்த்தோம்னா, யூ ஆர் அலவுட் டு வெரி எனி அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் 3C ஒரு இது இருக்குது. ஓகே, செக்ஷன் 3C பிரகாரம் என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன் கண்டினியூஸாக போயிட்டு இருக்குது, அதுக்கு டெசிஷன் எடுக்கலை அப்படிங்கிற போது யூ கேன் வேரி எனி டைம் டு அ டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஆஸ் பர் செக்ஷன் 3C. உங்களுக்கு அதனால அவங்க வந்து என்ன செக்ஷன் 3C சொல்லுதுன்னா, உங்களுடைய ப்ரீவியஸ் கண்டிஷன் வந்து இட் வில் கண்டினியூ. அப்போ ஆமாம், அதனால தான் முக்கியமாக எல்லோரும் போடுறாங்க. இப்போ ஒருத்தங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க, எஃப்எல்ஆர் போடுறாங்க. அப்போ செக்ஷன் 3Cனா பழைய இது ஸ்டூடெண்ட்டு தான். அப்போ அவங்க அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஸ்கில்டு ஒர்க்கருக்கு போகிறாங்கன்னா, ஏன்னா ஸ்கில்டு ஒர்க்கருக்கு COS ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்விட்ச் ஆகிறாங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படிங்கிற போது அவங்க இந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்க, கேப்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளார கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு COS கிடைக்குதுன்னா அப்ளிகேஷன் வேரி பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்குது. சரியா? இதில் இன்னொரு இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன யூஸுங்கிறத நான் சொல்லிடுறேன், எதுக்காக மக்கள் இது மாதிரி பண்ணுறாங்கங்கிறத நான் சொல்கிறேன். இதை நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்ல கிடையாது. எகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, ஐ எம் நாட் அட்வைசிங் யூ டு டூ இட். மக்கள் ஏன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்களா, கொஷின்ஸு மக்கள் இதை பற்றி கேட்குறாங்கன்னா, அதுக்காக இந்த ரீசனுக்காக பண்ணுறாங்கங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஓகே,
இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணும்போது இதுலேயே வந்து ஒரு பார்ட் வந்து ஃபீ வேவர்னு இருக்குது, அதையும் பேசுவோம். அடுத்தது வந்து இந்த எஃப்எல்ஆர் பொறுத்தவரை ரெஃப்யூஸ் ஆனால் என்ன ஆகுதுங்கிறது பேசுவோம். ப்ளஸ் இந்த எஃப்எல்ஆரை பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸை முடிக்காமல் இதை போட்டு அதுக்கப்புறம் கிராஜுவேட் விசா பண்ணாங்கன்னா ஹோம் ஆஃபீஸ் லாஸ்ட் அக்டோபர்லேருந்து ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வந்து ஸ்டூடெண்ட் வீசாவை வேலிட் ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கும்போது நீ கம்ப்ளீட் பண்ணலை, அதனால த பீரியட் யூ ஹாவ் ஸ்பெண்ட் இன் எஃப்எல்ஆர் வில் நாட் பி கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கேஸஸை வந்து நாங்கள் அட்மின் ரிவ்யூ பண்ணி ஜுடிஷியல் ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு போய் வின் பண்ணியிருக்கோம் 3 கேஸு. பட் ஹோம் ஆஃபீஸ் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்காக வந்து இது பண்ணி நம்ம பண்ணலாங்கிறத நான் அட்வைஸ் பண்ணலை, மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணவங்க எங்ககிட்ட வந்த போது நாங்கள் அது கோர்ட்டில் வந்து என்ன செக்ஷன் 3C இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இதுவே நீங்கள் வந்து எஃப்எல்ஆரில் ஸ்டூடெண்ட் வீசா கம்ப்ளீட் பண்ணி ஒர்க் பெர்மிட் போனால் இப்போவும் கிராண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ பிஎஸ்டபிள்யூக்கு தான் கரெக்ட். இப்போ என்னோட கொஸ்டின் வந்து இப்போ வந்து அவங்க அப்ளை பண்ணும்போது ஒரு பேசிஸ்ல தான் அப்ளை பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுல அதை தான் இப்போ பேச போகிறோம். கரெக்ட். ஓகேயா? இப்போ வந்து மக்கள் வந்து பண்றது பிரைவேட் லைஃப்ங்கிறத பண்றாங்க. ஓகேயா? ஸோ இந்த எஃப்எல்ஆர் எஃபியை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற கேட்டகரி வந்து ஒன்று அப்ளிகேஷன் டு ரிமைன் இன் தி யூகே ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபேமிலி ஆர் ப்ரைவேட் லைஃப். அதில் என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் அப்ளை டு ரிமைன் இன் தி யூகே ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர், பார்ட்னர் ஆர் அ சைல்டு ஆஃப் அ பிரிட்டிஷ் சிட்டிசன், பர்சன் செட்டில்டு இன் தி யூகே, இல்லை த பர்சன் வித் ப்ரீ செட்டில்டு ஆர் செட்டில்டு ஸ்டேட்டஸ் இன் தி யூகே, பர்சன் ஹேஸ் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸு, பர்சன் ஹூ ஹேஸ் லீவ் ஆஸ் அ டர்க்கிஷ் ECAA ஆர் பர்சன் ஹூ ஹேஸ் அப்ளைடு ஃபார் அ பெர்மிஷன் அஸ் ஸ்டேட்லெஸ் பர்சன் இன் த யூகே. ஓகே, அதுக்கப்புறம் அப்ளைங் ஆஸ் அ பேரண்ட்டு இஃப் யுவர் சைல்டு இஸ் அ பிரிட்டிஷ் சிட்டிசன் நான் சொன்னேன் பாருங்கள், இல்லை செட்டில்டு, இல்லை யூஎஸ்எஸ்ல இருக்காங்க. அடுத்தது வந்து இஃப் யூ ஆர் அண்டர் 18 அண்ட் யுவர் சைல்டு ஹேஸ் ஸ்பெண்ட் 7 years, இல்லை யூ ஆர் ஓவர் 18 அண்ட் யூ ஹேவ் ஸ்பெண்ட் மோர் தென் half ஆஃப் த லைஃப் இன் த யூகே. ஸோ இந்த இதுக்கு தான் பண்ண முடியும். யூ கேன் ஆல்சோ அப்ளை ஆன் த பேசிஸ் ஆஃப் யுவர் ப்ரைவேட் லைஃப் இஃப் யூ ஹவ் ஸ்பெண்ட் ஓவர் 20 years. ஓகேயா? இது வந்து இதுக்காக தான். இது வந்து எஃப்எல்ஆர்எஃப்பி. இதுவே வந்து இப்போ எஃப்எல்ஆர்எஃப்பி இல்லை நீங்கள் சொல்லிங்களே 2.5 years கொடுப்பாங்க. தட்ஸ் த மேக்ஸிமம் டைம் தே கேன் கிவ் யூ. ஆமாம், 2.5 years. ஆனால் எவ்ரி டைம் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? ஓகே. இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அப்ளை பண்ணுறது எஃப்எல்ஆர் ஹெச்ஆர்ஓ. இது வந்து இன்னும் நான் சொல்ல போனால் இதுவும் this is not the right thing to do, but at least இது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது which is at least slightly relevant. ஏன்னா அதில் வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஆனால் இந்த எஃப்எல்ஆர் ஹெச்ஆர்ஓவில் அட்லீஸ்ட் இதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அகெயின் திஸ் வில், நான் சொன்னது 2 இதுவுமே மீட் ஆகலைன்னா ரெஃப்யூஸ் தான் ஆகும். இது பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரெஃப்யூஸ் தான் ஆகும். இது பண்ணுறதுனால வீசா கிடைக்காது. மறுபடியும் சொல்கிறேன், மக்கள் இது மாதிரி பண்ணுறது வந்து இது ரெஃப்யூஸலில் தான் விழுவும். அது ரெஃப்யூஸ் ஆனால் என்ன ஆகுங்கிறதையும் நான் சொல்கிறேன். எந்த வகையிலையும் உங்களுக்கு வீசா கிடைக்காது. நான் சொன்ன கேட்டகரியில் நீங்கள் மீட் ஆகலைன்னா இது கிடைக்காது. அகெயின் ஐ எம் நாட் அட்வைசிங் யூ டு டூ திஸ். இது வந்து ஏன் பண்ணுறாங்க, இதனால இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, இது இந்த கேட்டகரி யாருக்குங்கிறத தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த எஃப்எல்ஆர் ஹெச்ஆர்ஓ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா லீவ் அவுட் சைட் த இமிக்ரேஷன் ரூல்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் கம்பேஷனேட் அண்ட் கம்பலிங் சர்க்கம்ஸ்டன்சஸ். அதுக்கப்புறம் லீவ் அவுட் சைட் தி இமிக்ரேஷன் ரூல்ஸ் அண்டர் ஹியூமன் ரைட்ஸ் கிளைம், ஓகே, விச் இஸ் நாட் கவர்ட் இன் எஃப்எல்ஆர்எம் ஆர் எஃப்எல்ஆர்எஃப்பி. அதுக்கப்புறம் மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் யாருக்காவது வேணும்னா பண்ணுறது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ்லி டிஸ்கிரிஷனரி லீவ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அண்ட் யூ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட். ஓகே, அடுத்தது வந்து எனி அதர் கிளைம்ஸ் நாட் கவர்டு பை எனி அதர் ஃபார்ம். ஸோ இந்த இது வந்து அதாவது அதர் கிளைம்ஸ் நாட் கவர்ட் பை எனி ஃபார்ம், இது வந்து கொஞ்சம் அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. யூ ஆர் மேக்கிங் திஸ் அப்ளிகேஷன் ஏன்னா உங்களுக்கு ஒரு டைம் பையிங்காக ஒரு அப்ளிகேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால பண்ணுறீங்க. இல்லை இது எதுவுமே கவர் ஆகலை, அப்போ நீங்கள் உங்களோட ரீசன் அதுக்காக பண்ணுறீங்கிற போது இது வந்து ரெலவெண்ட்டாக இருந்தாலும் இதுவும் மேண்டேட்ரியாக ரெஃப்யூஸ் தான் ஆகும். பட் இந்த கேஸில் யார் ஜெயிப்பாங்க? இது என்ன வச்சு இந்த கேஸில் யார் இது யாருக்கு ஜெயிப்பாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கிடைச்ச வீசாஸை நான் சொல்கிறேன். அதாவது அடல்ட் டிபெண்ட் ரிலேட்டிவ்ங்கிறது வெளிநாட்டிலேருந்து பண்ணுறது. ஒருத்தவங்க எங்ககிட்ட வந்து லாஸ்ட் இயர் சக்ஸஸ் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறேன், பேஸ்ட் ஆன் கம்பல்லிங் அண்ட் கம்பேஷனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ். அவங்க பசங்க 2 பேரும் பிரிட்டிஷ் சிட்டிசனு, அப்பா ஊரில் தவறிட்டாங்க, அம்மா வந்து இங்கே விசிட்டர் வீசாவில் வந்தாங்க. வந்து ஒரு 4 months வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிமென்ஷியா ஜாஸ்தி ஆயிடுச்சு.
ஸோ அவங்களுக்கு ஊரில் பார்த்துக்க யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்லையும் கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ்லையும் இங்கிருந்து ஒரு சைக்காட்ரிக் கிட்டேயும் ப்ளஸ் இப்போ ப்ரைவேட் ஜிபி கிட்டேயும் அசஸ்மெண்ட் பண்ணி நாங்கள் சப்மிட் பண்ணோம். இது மாதிரி அவங்களால தனியாக அங்கே இருக்க முடியாது. இட் வில் பி அ பிரீச் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஆர்டிகல் 8. ஸோ அண்டர் மெடிக்கல் கிரவுண்ட்ஸும் கம்பேஷனேட் சர்க்கம்ஸ்டன்ஸில் கொடுங்கன்னு சொல்லி பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. இதே மாதிரி இன்னொரு கேஸ் பண்ணோம், அது ரெஃப்யூஸ் ஆச்சு. பட் கோர்ட்டில் போய் அதே மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேஷனேட் இதுக்காக இது நீங்கள் பண்ணலாம். இல்லை அடுத்தது வந்து டிஸ்கிரிஷனரி லீவு. நிறையா பேருக்கு வந்து அசைலம் வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அந்த ப்ரொடெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க, ஹியூமனிடேரியன் ப்ரொடெக்ஷனில். அவங்க வந்து வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது அதாவது அவங்களுக்கு டிஸ்கிரிஷனரி லீவ் கொடுப்பாங்க. அதாவது ஹியூமனிடேரியன் ப்ரொடெக்ஷன் கிடையாது, அந்த அசைலம்லேயும் எதுலேயும் கேட்டகரி இல்லை. ஆனால் பட் வி ஆர் கிவிங் யூ டிஸ்கிரிஷனரி லீவ்னு தருவாங்க 2.5 வருஷம். ஸோ ஹெச்பி கிடையாது, ஹெச்பியும் இல்லை, அசைலமும் ரெஃப்யூஜியும் இல்லை. பட் we are giving you discretionary leave. அவங்க வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது பண்ணலாம். ஸோ இதுக்கான இதுதான் வந்து இந்த FLR HRO ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, இந்த லாஸ்ட் பாயிண்ட் 4th பாயிண்ட் சொன்னீங்க, அதுதான் இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் அதர் கிளைம்ஸ் நாட் கவர்ட் இன் எனி அதர் ஃபார்ம். அது வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணும், அது யார் ஏதாச்சும் யூஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க உங்க கேஸ்ல? அதாவது அதர் கிளைம்ஸ் இது எல்லாமே இந்த கேட்டகரியில தான் வருது. ஸோ அதர் கிளைம்ஸ் நாட், அது கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதாவது அவங்க சொல்றாங்க இப்போ ஒரு நம்ம கொடுத்துருக்கிற இமிகிரேஷன் ரூல்ஸ்ல நீங்க உங்களுடைய ரிக்வெஸ்ட் அதுக்காக ஒரு ஃபார்மே இல்ல, அதர்ஸ்னு போட்டுருப்பாங்களா அந்த மாதிரி அதர்ங்கிற கேட்டகரி அதை வந்து பண்றது. எகைன் இப்போ மறுபடியும் சொல்றேன், நீங்க FLR FP போட்டாலும் சரி FLR HRO போட்டாலும் சரி, உங்களுக்கு நீங்க இந்த கேட்டகரியில மீட் ஆகல அப்படின்னா ரெஃப்யூஸ் தான் ஆகும். மக்கள் வந்து பிரைவேட் லைஃப் போடுறாங்க, ஆனா 20 வருஷம் பிரைவேட் லைஃப்ல இல்ல, அப்போ அது ரெஃப்யூஸ் ஆகும். இங்க இந்த கேட்டகரியில் அதர் கிளைம்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் ரெஃப்யூஸ் தான் ஆகும், உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இது ரெஃப்யூஸ் ஆகிற இந்த இடைப்பட்ட டைம், இன் மீன் டைம்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த டைம்ல வந்து நீங்க வேற ஒரு அப்ளிகேஷனை வேரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீசா கிடைக்கும். சரியா? அதுக்காக தான் மக்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்றாங்க. which means that வந்து 45 டேஸ்க்குள்ளார பண்ணணும், 45 days to 90 daysக்குள்ளார பண்ணணும். உங்களுக்கு எப்போ ரெஃப்யூஸ் ஆகும்னு தெரியாது. நீங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்ததுல இருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ரெஃப்யூசல் எனி டைம் பிட்வீன் 15 days to 45 days. முன்னாடி வந்து 1 வருஷம் இருந்துச்சு, இப்போ இல்ல. ஓகே, இப்போ அந்த 1 வருஷம் டைம் இருந்ததுல முன்னாடி அதை பத்தி பேசி யூஸ் இல்லை. இப்போ இந்த அதே தான் இப்போ அப்ளை ஆகும் 45 டேஸ்க்கு. அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது? அவங்களுடைய ப்ரீவியஸ் கண்டிஷன் என்னவோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட், ஸ்கில்டு ஒர்க்கர்னா ஸ்கில்டு ஒர்க்கர், ஸ்பவுஸ் வீசானா ஸ்பவுஸ் வீசா, எது இருந்தாலும் கண்டினியூ ஆகும். இப்போ இதோட ப்ரீவியஸ் பார்ட்டு தான் ஃபீ வேவர். இந்த ஃபீ வேவருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த FLR FPக்கோ இல்லை இந்த FLR HROக்கோ என்னால் வந்து ஃபீஸ் கட்ட முடியாது, எனக்கு என்கிட்ட தேவையான அளவு பணம் இல்லை. அப்ளிகேஷன் வந்து இப்போ நீங்கள் ஒரு 3 இயர்ஸுக்கு பண்ணுறீங்கிற போது FLR HROனா 3 இயர்ஸ் IHS பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா IHS வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 3200, அப்ளிகேஷன் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 900 வரும், அப்ராக்சிமேட்லி 4200. ஓகே, இதுவே FLR FPனா உங்களுக்கு வந்து ஒரு 500 கம்மி ஆகும், ஒரு 3500 700 மாதிரி வரும். எதனால 500 கம்மியாகும்? ஏன்னா அது 2.5 years வீசா. அப்போ IHS வந்து உங்களுக்கு ஒரு 500 ரூபா கம்மியாகும், 500 சொச்சம். ஸோ அதுதான் இது. இப்போ ஃபீ வேவர்ங்கிறது இது வந்து இந்த பணத்தை வந்து கட்டுறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீ வேவர் அப்ளிகேஷன் போடுறோம். இப்போ இந்த ஃபீ வேவர் அப்ளிகேஷன் வந்து ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆகுது. சரியா? அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீ வேவர் அப்ளிகேஷன் போட்ட உடனே ஒரு 1 monthல வந்து கவர்மெண்ட் வந்து என்ன கேட்பாங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸோட 6 மாத ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடு. அதுக்கப்புறம் உனக்கு எங்கெங்கெந்தெல்லாம் பணம் வந்திருக்கோ அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, எதனால வந்திருக்குங்கிறத எனக்கு அனுப்பு. அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலம் வந்து ஒரு 3 months ஆகும். யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ, சேவிங்ஸ் இருக்குதோ, அவங்க எல்லாருக்குமே ரெஃப்யூஸ் தான் ஆகும். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து இல்லீகலாக 20 வருஷம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 20 வருஷம் முடிச்சிட்டாங்க, அவங்க வேலையும் இல்லை, காசும் இல்லை, ஏதோ எங்கேயோ தங்கிட்டு இருக்காங்க. அவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேலை இல்லை, எதுவுமே காசு இல்லை, இருக்கிறதுக்கு நாதி இல்லை, அந்த மாதிரி இருந்தால் தான் ஃபீ வேவர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. அதான் டெஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க, இல்லை க்ளோஸ் டு டெஸ்டிடியூட், அந்த மாதிரி இருந்தால் தான் தருவாங்க. இப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் பெரிய தப்பு, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன், இது நிறையா பேரோட லைஃப்பை காப்பாற்றும். நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட காசு இல்லை, சரி நம்ம வந்து ஸ்கில்டு ஒர்க்கருக்கு போகணும், சிஓஎஸ் கிடைக்கல ஒன்றும், எம்ப்ளாயர் வந்து சிஓஎஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஸ்பான்சர் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டு கோர்ஸ் முடிக்கல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீ வேவர் போடுவோம், ஃபீ வேவர் 3 months ஆகுது, ₹1 கூட காசு கட்ட தேவையில்லை, போட்டுட்டு ஒரு 2 மாதத்தில் சிஓஎஸ் வருது. இந்த இடத்துல இருந்து அப்படியே வேரி பண்ணுறாங்க. அப்போ வேரி பண்ணுறம்போது ஹோம் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 to 4 months ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, நீ ஃபீ வேவருங்கிறது போட்டதுக்கு என்ன சொல்லி போட்ட, நான் வந்து எஃப்எல்ஆர் பண்ண போகிறேன் இல்லை எஃப்எல்ஆர் எஃப்பி பண்ண போகிறேன்னு சொல்லி தான் நீ போட்ட. ஆனால் இப்போ நீ வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீ வந்து இப்போ டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன் போடாமல் கம்ப்ளீட்டாக வேறு அப்ளிகேஷன் போடுற, நீ எல்லா எலிஜிபிலிட்டி ரிக்குவயர்மெண்ட் 3Cல மீட் பண்ணாலும் நான் ரெஃப்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபீ வேவர் போட்டுட்டிங்கன்னா எஃப்எல்ஆர் எஃப்பியோ இல்லை எஃப்எல்ஆர் ஹெச்ஆர்ஓவோ போட்டுட்டு பே பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் வேரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு போகிற கேட்டகரி கிடைக்கும். டைரெக்டாக போனீங்கன்னா மேண்டேட்ரியாக ரெஃப்யூஸ் ஆகும். அது அப்போ ரெஃப்யூஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இதை தான் வந்து சொல்கிறேன், இது ஃபீ வேவர் ரெஃப்யூஸ். அதாவது ஃபீ வேவர்லேருந்து நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர் போட்டு ரெஃப்யூஸ் ஆனாலோ இல்லை ஃபீ வேவர் இருந்து எஃப்எல்ஆர் போய் ரெஃப்யூஸ் ஆனாலோ உங்களுக்கு பெயில் கண்டிஷன் தராங்க. ஆனால் பட் இப்போ ஃபீ வேவர் வந்து ரெஃப்யூஸ் ஆகுதுன்னா என்ன ஆகுங்கிறத சொல்லிட்டு பெயில் கண்டிஷனை பற்றி சொல்கிறேன். ஃபீ வேவர் ரெஃப்யூஸ் ஆகுதுன்னா 10 working days தருவாங்க. நீ வந்து பணத்தை ரெடி பண்ணிக்கோ, 10 working days தரேன், எஃப்எல்ஆர் எஃப்பியோ எஃப்எல்ஆர் ஹெச்ஆர்ஓ நீ எதை சூஸ் பண்ணியோ அதை போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 10 நாளுக்குள்ளார அவங்க இந்த 2ல் எதை சூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை போட்டுட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த செக்ஷன் 3C கண்டினியூ ஆயிரும். அப்போ இப்போ பே பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவங்க வேரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். காசு திருப்பி எடுத்துடலாமா? ஃபுல்லாக பணம் வந்து ரீஃபண்ட் வந்துடும், ஆஸ் லாங் as நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுக்கலன்னா. சரியா? ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ போயிடும், பட் ஐஹெச்எஸ் ஃபீஸ் ஃபுல்லாக ரீஃபண்ட் வந்துடும். சரியா? அப்ளிகேஷன் ஃபீஸ்னா எவ்வளோ சொன்னோம் நம்ம? அப்ளிகேஷன் ஃபீ வந்து அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு £1000 வரும். ஓகே, அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன். ஸோ அந்த பணம் வந்து ஃபுல்லாக வரணும்னா அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வேரி பண்ணாங்கன்னா, ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரொம்ப டிலே பண்ணாங்கன்னு நினச்சிக்கோங்க, அப்ளிகேஷனை ரிஜெக்ட் ஆஸ் இன்வேலிட்னா பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் ஆஸ் இன்வேலிட்னா நீங்கள் இல்லீகல் ஆயிருவீங்க. சரியா? இப்போ இதில் இருக்கிற ரிஸ்க்கை வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இன்னொரு क्वेश्चन, ரிஜெக்டட் as invalidன்னு வரும்போது பணம் என்ன ஆகும்? பணத்தை ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இந்த பேசிக் அட்மின் ஃபீ மட்டும் டிடெக்ட் பண்ணிட்டு 25-30 பவுண்ட் டிடெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ரிஜெக்ட்டுங்கிறது வேற, ரெஃப்யூசல்ங்கிறது வேற. இப்போ இந்த எஃப்எல்ஆர் ரெஃப்யூஸ் ஆனாலோ இல்லை உதாரணத்துக்கு எஃப்எல்ஆர் எஃப்பி ஆர் ஹெச்ஆர்ஓ ரெஃப்யூஸ் ஆனாலோ என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ரெஃப்யூஸ் ஆகும்போது ஹோம் ஆஃபீஸ் உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு பெயில் கண்டிஷனில் டெம்பரவரி பெயிலில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ என்னன்னா யூகேக்குள்ளார நீங்கள் எந்த வீசாவுமே பண்ண முடியாது. பெயில் கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது ஸ்கில்டு ஒர்க்கரோ ஒர்க் பெர்மிட்டோ கிராஜுவேட் வீசாவோ ஸ்டூடெண்ட் வீசாவோ எது பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது நிறையா பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ரிஜெக்ட் பண்ணி எத்தனை நாள் உடனே கொடுத்துருவாங்க பெயில் கண்டிஷன்? ரிஜெக்ட் ஆன ரெஃப்யூஸ் ஆன அன்னைக்கே ரெஃப்யூஸ் லெட்டரோட பெயில் கண்டிஷன் பெயில் லெட்டரையும் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு லைஃப் வந்து அந்த இடத்தோட முடிஞ்சிடும். இது நிறையா பேத்துக்கு தெரியாமல் இந்த எஃப்எல்ஆரை போடுறாங்க. இதனால தான் நான் சொல்கிறேன், எஃப்எல்ஆர் இஸ் வெரி ரிஸ்கி. இதை வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரேட்டாக ஒரு விஷயம் தெரியாமல் இதை நீங்கள் பண்ணிவிட்டு ரெஃப்யூஸ் ஆச்சுன்னா யூ ஹாவ் டு லீவ் த கண்ட்ரி. நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 2 கேட்டகரியிலையும் மீட் ஆக மாட்டேங்கிறீங்க. ஆனால் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீசா கிடைக்கும். புரியுதுங்களா? அது ரெஃப்யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் நாடு விட்டு போயே ஆகணும். ஏன்னா ஒரு தடவை பெயில் கண்டிஷன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வீசா பண்ணும்போது இந்த இது உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். உங்களுக்கு மறுபடியும் என்ட்ரி கிளியரன்ஸ் ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் 14 நாளுக்குள்ளார போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம், நான் ஓவர் ஸ்டே பண்ணலைன்னு சொல்லிட்டு. ஆனால் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் வீசா இல்லாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க, இரலவெண்ட் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரெஃப்யூஸ் ஆகுது. ஸோ மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது செய்கிறத கரெக்டாக செய்யுங்க. நீங்கள் இது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ப்ராப்பராக ஒரு இமிக்ரேஷன் அட்வைசர், சாலிசிட்டர், லாயர் ஹூ இஸ் ரெகுலேட்டட் பை ஐஏஏ ஆர் எஸ்ஆர்ஏ கிட்ட போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அவங்க கைட் பண்ணுவாங்க. நீங்களாம் வந்து நிறையா பேர் வந்து ஏஜென்ட்ஸ் கிட்டேயும் போய் அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டு அவங்க ரெஃப்யூஸ் ஆனால் கூட அந்த இமெயில் தரதில்லை. நிறையா பேர் வந்து
பார்த்தீங்கன்னா தப்பான இதுவாக ஸோ போட்டு, ரெஃப்யூஸ் ஆகி அவங்களுக்கு பெயில் கண்டிஷன் வர்றதே தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்களா? ஏன்னா அந்த ஏஜென்ட்ஸ் பண்ணும்போது அவங்களோட இமெயில் அட்ரஸை போடுறாங்க, இல்லை தப்பாக போடுறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸை தேவையில்லாமல் டிலே பண்ணி ரிஜெக்ட் ஆகி இன்வாலிட் ஆயிடுது, ஓவர்ஸ்டே ஆயிடுறாங்க, நிறைய பேர் வராங்க. அதனால தயவுசெய்து அந்த மாதிரி அன்குவாலிஃபைடு பீப்புள் கிட்ட போகாதீங்க. குவாலிஃபைடு சாலிசிட்டர், எஸ்ஆர்இ ரெகுலேட்டட் சாலிசிட்டர், இமிக்ரேஷன் லாயர்ஸ், இமிக்ரேஷன் அட்வைசர்ஸ் பை ரெகுலேட்டட் பை ஐஏ கிட்ட போங்க, உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னால் நிறைய எஃபெக்ட் ஆகிறாங்க. எப்படின்னா நம்மளுக்கு வர எவ்ரி மெசேஜில் ஒரு 10ல் ஒரு ஆள் நான் எஃப்எல்ஆர் போட்டிருக்கேன்னா, ஃபீவர் போட்டிருக்கேன்னா இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 2 ஸ்டேஜஸில் மாட்டுவாங்க நினைக்கிறேன். ஒன்று வந்து டிகிரி முடிக்கிற டைமில் அவங்களுக்கு டைம் இல்லை, அது பிஎஸ்டபிள்யூ போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறாங்க. இன்னொன்று பிஎஸ்டபிள்யூ எண்ட் ஆகும்போது அதுக்குள்ளார போகிறதுக்கும் பண்ணுறாங்க, அதாவது ஒர்க் பெர்மிட்டுக்காகவும் பண்ணுறாங்க. இந்த 2 விஷயத்துலேயும் மாட்டுறாங்க. கரெக்ட். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பெயில் கண்டிஷன் தெரியாமல் ரெஃப்யூசல் ஆகி இருந்துட்டு இருக்கும்போது பயங்கரமான நாக் ஆன் எஃபெக்ட்ல அது. அவ்வளோதான் அவங்க லைஃப் அதோட யூகேல அங்கே அதோட யூகே மட்டுமே. இப்போ நாளைக்கு வந்து ஒரு அதாவது அவங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க அசைலம் கிளைம் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஒரு ப்ராப்பர் லீகல் இது வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த எஃப்எல்ஆர் பீரியட் பார்ப்போம். இது வந்து ஜெயிக்கிறது அதெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த ரெஃப்யூசல் டைம்குள்ளார தே கேன் ஸ்டே வித் வாட் எவர் ஒர்க் பண்ணலாம், எல்லாமே இருக்குது, எல்லாமே நார்மலாக பண்ணலாம் ஆஸ் பர் த ப்ரீவியஸ் கண்டிஷன். அதில் என்ன இருக்கோ இப்போ ஸ்டூடெண்ட்டு அதோட கண்டிஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா படிச்சுட்டு இருக்காங்கன்னா 20 hours தான் ஒர்க் பண்ண முடியும். ஒர்க் பெர்மிட் ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்காங்கன்னா அந்த எம்ப்ளாயருக்கு தான் ஒர்க் பண்ணணும், ப்ளஸ் 20 hours வேர் பண்ணணும், அவ்வளவுதான். அதனால பிஎஸ்டபிள்யூனா அதே மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஆனால் இப்போ இந்த இடைப்பட்ட காலம் வந்து ஃப்ரீ வேவர் ப்ளஸ் எஃப்எல்ஆர் வந்து அப்ராக்சிமேட்டாக 6 months கிடைக்கும். ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து நம்ம பாசிட்டிவ் ரூட்லேயே போவோம். பாசிட்டிவ் ரூட்டில் மக்கள் பண்ணும்போது when they are granted FLR என்ன எஃப்எல்ஆர் கிராண்டே ஆகாது உங்களுக்கு. இது இவங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் கேஸ் இல்லை, அந்த பிரைவேட் லைஃப் அப்போ நல்லது பண்ணுவோம். இப்போ ஒருத்தங்க வந்து 7 year சைல்டு ரூட் நம்ம பேசுகிறோம் பாருங்க, இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு பிரிட்டிஷ் சைல்டு இருக்குது, அவங்களுக்கு இன்கம் ரிக்குவயர்மெண்ட் இல்லை, அவங்க பண்ணுறாங்க. அப்படிங்கிற போது என்ன ஆகும்னா 100% கிராண்ட் ஆகும். கிராண்ட் ஆகி கிடைக்கிற அந்த 2.5 years, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சைல்டு ரூட்டில் கிடைக்கிது 2.5 yearsனா என்ன பண்ணலாம் அவங்க அதே கண்டினியூ? அதாவது அவங்க 10 years வெயிட் பண்ணணும் ஐஎல்ஆர் வாங்குறதுக்கு. ஓகே, அப்போ இந்த எவ்ரி 2.5 years வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 2.5 yearsல அவங்க எது வேணாலும் செய்யலாம், படிக்கலாம், சும்மா உட்காந்துருக்கலாம், ஆனால் பெனிஃபிட்ஸ் கிளைம் பண்ண முடியாது. பிஸ்னஸ் பண்ணலாம், 2 இடத்துல வேலை பார்க்கலாம், இன்சைட் IR35 அவுட் சைட் IR35 எது வேணாலும் செய்யலாம். ஓகே ஓகே, அந்த மாதிரி கேसेसலாம் வின் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. அது இந்த 7 year சைல்டு ரூட் நம்ம பண்றோம்ல, hundreds of cases, அது இந்த ரூட்டை தான் பண்றோம். ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்பவுஸ் வீசா குழந்தைங்க இருக்கும், இன்கம் ரிக்வயர் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் hundreds and hundreds பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் கோயிங் சக்ஸஸ்ஃபுல். இப்போ இது இந்த கேஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வந்து டிசிஎஸ்லேயே அதுலேயும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2.5 yearsல கிடைக்க போகும்போது அவங்க திரும்பி போக சொல்லும்போது இந்த இதை பண்றோம். அதுதான் 7 year சைல்டு ரூட். கரெக்ட், சூப்பர், பண்ணி பண்ண போறோம். நைஸ். நம்ம அது தனியாகவே ஒரு எபிசோட்ல பண்ண போறோம். ஓகே, சூப்பர். இதை தவிர எஃப்எல்ஆர் பற்றி வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்? இதுதான் ஆக்சுவலாக மக்கள் வந்து டைம் பைங்காக பண்ணுறது, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது இல்லாமல் நிறையா பேர் வந்து இந்த செட் பீங்கிறத பண்ணுறாங்க, அதை தயவு செய்து பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ராங்கு. அதே மாதிரி யூஎஸ்எஸ் ஸ்கீம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள், அது மாதிரி செட் பீங்கிறது என்னன்னா செட்டில்மெண்ட் கேட்டகரி ஃபார் சம்மன் ஹூ இஸ் ஆன் ரெஃப்யூஜி வீசா. அதாவது ஒரு அசைலம் கேட்டகரியில் 5 வருஷம் இருந்திருக்காங்கன்னா அவங்க ஐஎல்ஆர் போகிறது தான் செட் பி. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா செட் பி அப்ளிகேஷனை போட்டுட்டு, ஏன்னா அதுக்கு எந்த காசும் பே பண்ண தேவையில்ல, அது ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி இப்போது முன்னாடி 1 வருஷம் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போல்லாம் 3 to 4 monthsலேயே பண்ணிடுறாங்க டெசிஷனு. 3 monthsல ரெஃப்யூஸ் ஆகும்போது இதே பெயில் கண்டிஷன் தராங்க. ஆனால் இதில் என்ன ரிஸ்க்குன்னா இந்த செட்பி ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வேரி பண்ணுறாங்க பாருங்கள், அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க நீ போட்ட கேட்டகரியே வந்து தப்பு அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் பண்ணி கேட்டு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கேசஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ தயவு செய்து செட்பி பண்ணி அந்த மாதிரி வேரி பண்ணாதீங்க. நீங்கள் ரெண்டுமே வந்து கரெக்டான இது கிடையாது, பட் அட்லீஸ்ட் இந்த இதில் வந்து நீங்கள் ஃபால்ஸாக இது பண்ணியிருக்கீங்கிறது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ ரிக்வயர்மெண்ட் மீட் பண்ணலான்னு ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அது வந்து ஃபால்ஸுங்கிற மாதிரி போயிடும். கரெக்ட், இன்னும் தப்பாக போயிடும். ஆமாம், இப்போ இந்த EU பண்ணுறது இல்லையா? இப்போ யாருமே EU வந்து பண்ணுறது நடுவில் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து ஹோம் ஆஃபீஸ் வந்து
ஒர்க்கிங் கண்டிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து இம்மீடியட்டாக டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அது ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ EU வந்து இப்பயும் யாராச்சும் பண்ணுறாங்கன்னா ரொம்ப தயவு செய்து பண்ணாதீங்க. அது அகெயின் அந்த டைமில் செக்ஷன் 3C வராது. யூ வில் பி கன்சிடர் ஆஸ் அன் ஓவர் ஸ்டே. ஆமாம், EU என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒரு குயிக்காக சொல்லி. அதாவது EU வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு யூரோப்பியனோட அப்படின்னு சொல்லி, நான் 2020 முன்னாடி எனக்கு இருக்குது பிரெக்சிட்டுக்கு முன்னாடின்னு சொல்லி அப்ளிகேஷனை போடுவாங்க. அதை அவங்க டிசைட் பண்ணுற வர ஒர்க்கிங் ரைட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு இல்லீகலாக இருந்தாலும் சரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த இடைப்பட்ட காலம் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. அந்த இது போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து கொடுக்கறது இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டக்குன்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது டெஃபினட்டாக நோ கோ. யாராச்சும் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு கூட டபுள் செக் பண்ணிங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு இமிகிரேஷன் லாயர்கிட்ட போய் கேட்டுட்டு எல்லாம் முடியும். தயவுசெய்து பண்ணாதீங்க, அது கம்ப்ளீட்லி ராங் இன்ஃபர்மேஷன். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அடுத்த இது வந்து நம்ம செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்பில் இருக்கிறத பார்த்துருவோம். செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்பில் நிறைய கூதல் நடந்துட்டு இருக்கு, நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. அடுத்த எபிசோடில் ஃபுல்லாக அதை பிரித்து மேய போகிறோம். ஏன்னா 2-3 பேர் வந்து இது கேட்டிருந்தீங்க, சரி இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்க, அப்போ என்னதான் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். அதை பண்ண. தேங்க்யூ.